வணக்கம் தோழர்களே. கவியுவன் செந்தில்குமார் பக்கத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இந்த வார கவிதை கிடைக்காத வரம் கிடைத்தால் என்னவாகும். இந்த கவிதை நமக்கு இந்த விஷயங்கள்லாம் நடந்தா நல்லா இருந்திருக்கும், இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற சம்பவம் பற்றின கவிதை தான். அதனால் இரண்டு வரிகளாக பிரிச்சிருக்கேன். ஒரு வரியோட முடிவில் இருக்கக்கூடிய சொல்லும் அடுத்த வரியில் இருக்கக்கூடிய ஒன்றோ அல்லது இரண்டு சொல்லோ ஒரு பொருளை அல்லது ஒரு சம்பவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப எளிமையான கவிதை. நேரடியாக கவிதைக்குள்ளே போகலாம். படுத்ததும் வரும் உறக்கம், கனவில்லாத நீண்ட தூக்கம், அலாரம் எழுப்பாத காலை, அதிகாலையில் தானாக எழும் பொழுது, தொலைபேசியை தொலைத்த தனிமை, தனிமையில் தொலைந்து போகாத நான், காலார கைகோர்த்து நடக்க ஒரு துணை, கைகுலுக்கல் நீண்டு நம்பிக்கை மட்டுமே தர ஒரு நண்பன், கண்டிப்பில்லாத அம்மா அப்பாவின் அன்பு, அடம் பிடிக்காத குழந்தையின் சினுங்கள், கணக்கு பார்க்காத சொந்தங்களின் உபசரிப்பு, தாய்மையை பற்றி விசாரிக்காத சுப நிகழ்ச்சி, வெற்றி தோல்வியற்ற விளையாட்டு பயிற்சி, அங்கீகரிக்கப்பட்ட தோல்வியில் முயற்சி, பயத்தை தூண்டாத மருத்துவ ஆலோசனை, சுகப்பிரசவம் தேடும் மருத்துவர் சேவை, இருதரப்பு காவல்துறை வழக்குப்பதிவு, இழுத்தடிக்கப்படாத நீதிமன்ற தீர்ப்பு, சம்பளமில்லாத தொழிற்சாலை நிறுவனங்கள், பணம் வாங்காத பொருட்சேவை நிலையங்கள், இவையெல்லாம் கிடைத்தால் என்னவாகும்? மீதமுள்ள மனிதம் மறந்தே போகும். இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. முறையா என்னுடைய பக்கத்தை கேட்குறீங்க அப்படின்னா கவியுவன் செந்தில்குமார் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.